உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா, என்னம்மா? என்னாச்சு அவளுக்கு? என்னடா பண்ண? மா, நீ டேப்லெட் போடணும்ல, முதல்ல சாப்பிடுமா. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு காஞ்சிபுரம் பட்டுனா உசுறு ரொம்ப பிடிக்கும். நீங்க வாங்கி தரணும். நாள் முழுக்க நான் அதை கட்டிக்கிட்டு உங்க கூட கோயிலுக்கு போகணும், தியேட்டருக்கு போகணும், அப்படி இப்படின்னு மலேசியாவில் கேட்டுக்கிட்டு இருந்தான்னு நான் சொன்னேன்லம்மா. இப்போ வாங்கி கொடுத்தா கழட்டி போட்டு என்னமோ மாதிரி இருந்துச்சுன்னு அசால்ட்டா சொல்றாம்மா. ஜனனி ஏன் இப்படி இருக்கா? அந்த ஜனனி தான் இந்த ஜனனியான்னு எனக்கு புரியவே இல்லைம்மா. ஹலோ பிரதர், என்ன லவ் பண்றீங்க நீங்க? இன்னுமா ஜனனிய நீங்க புரிஞ்சுக்கல? என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரியுமா? தெரியாம பேசாதீங்க. என்ன என்ன நடந்துச்சு? பட்டு சாரிய நீ கட்டி விட்டத அண்ணி ஆசைய கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 2 கோஸ்ட் வந்துச்சு. கோஸ்ட்னா? நீ பெத்த அமராவதி ஒண்ணு, அத்தை பெத்த ரம்யா ஒண்ணு. 2 அங்க வந்துச்சுங்க. இவ சிவா மாமாவை மைக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டான். இப்படியே போனா உங்களையும் என்னையும் இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவா. என்னடி சொல்ற? ஆமா நீ, இப்பெல்லாம் அண்ணனை சிவா மாமா எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல. மாமாங்கிற மரியாதையே இல்ல. முன்னாடி எல்லாம் இப்படியா பேசுவாரு? எல்லாம் இவளாலதான். ஆமா, நீ சொல்றது சரிதான். ஏய், கண்ணாடி வெடிச்சிட போகுது. இப்படி வெறி கொண்டு பாக்குற, ஹீட் ஆகி வெடிச்சிரும். என்ன ஏதாச்சும் உலகழகி போட்டிக்கு போக போறியா என்ன? அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? இது எனக்கு வர வேண்டிய சேலை, நீ புடுங்கிக்கிட்ட. புரியலையே. சும்மா நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சு சிவமாமாவை கட்டிக்கிட்டவ தானே நீ. ரம்யாவை பத்தி சிவா சொல்லாமையா இருந்திருப்பா? ஏன் இப்படி பண்ண? நீங்க சிவா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேக்குறீங்க. உங்க கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்ல. அப்படியா? சிவா கிட்ட என்ன கேட்கணும்? சொல்லு, அதையும் கேட்டுடலாம். நான் இருக்கும்போது ஜனனியை ஏன் காதலிச்சிங்கன்னு கேளு. நீதான் ஏதாவது சித்து வேலை பண்ணிருப்ப. சித்து வேலை பண்ணா மனசு மாறிடுமா? அப்போ நீங்க சித்து வேலை பண்ணி ராஜசேகர் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாமே, ஏன் பண்ணல? ஏய், எதுக்கு என்ன வம்புக்கு இழுக்கிற? நான் உங்களை வம்புக்கு இழுக்கிறேன்னா இல்ல நீங்க என்ன இழுக்கிறீங்களா? என்ன அண்ணியையே எதிர்த்து பேசுற? அண்ணி, என்ன நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன விட்ட ஓவரா போற? எதிர்த்து பேசாம இருக்கிறது பயந்து இல்லைங்க, பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போறது. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா நான் அதை எதுவும் பண்ண முடியாது. ஓங்கி அரஞ்சனா. என்னக்கா பண்ற? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற நீ? எப்படி பேசுறா பாத்தல்ல? இவெல்லாம் ஒரு ஆளா? பட்டு சாலைக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு தானே சிவாவை மைக்கிருப்பா. அக்கா ப்ளீஸ்க்கா. என்னடி இப்பெல்லாம் நீ இவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? நீ சும்மா இருக்கியா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஏத்தி விடுறதுதான் உன்னோட வேலையா போச்சு. ஏய், என்னடி உனக்கு சூனிய வச்சிட்டாளா? சீ, தள்ளுடி. வா. விடுங்க அண்ணி, அவங்க அப்படிதான். எல்லாத்துக்கும் ரம்யா தான் காரணம். இட்ஸ் ஓகே, எனக்காக நீ திட்டு வாங்காத. இந்த சேலை தான் உங்களுக்கு பிரச்சனைனா இது எனக்கு வேண்டாம். அண்ணி. இல்ல காவேரி, நான் பாத்துக்கிறேன். ம். விடிய காலையிலேயே காவேரி வீட்டை விட்டு யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டா. ஆமா, அதான் தெரியுமே, நீ சொல்லிட்டியே. அது இன்னொன்னு சொல்லல. அவ ஒன்னும் சும்மா போல. அவ ஒரு தப்பான முடிவெடுக்கிறதுக்காக போனா. எனக்கு ஏதோ டவுட் வந்து அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் புடிச்சேன். இல்லனா என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியா? காவேரி இதெல்லாம் சொல்லவே இல்ல. நீ விரும்பாத கல்யாணம் நடக்காது. நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு பிடிச்ச நல்லவனா படிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணுவோன்னு
கோவில்ல சாமி முன்னாடி காவேரிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களை நம்பியும் வாக்கு கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது. வேற என்ன பண்ணணும்? இப்ப எதுக்கு இவ்ளோ நெருக்கம்? ஒன் ஸ்டெப் பேக் போங்க. போங்க. ஓகே. என்ன பண்ணணும்? அந்த 100 நாள் டார்கெட் எல்லாம் இப்ப வேண்டாம். நடக்கும்போது எல்லாமே நடக்கும். ஏய், எனிவே தேங்க்ஸ். எதுக்கு? அக்காவும் ரம்யாவும் பட்டு சேலையை பத்தி உங்ககிட்ட கிண்டல் பண்ணதை என்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு நன்றி. அப்போ உங்களுக்கு தெரியுமா? அதான 2வது சீக்ரெட். அதான் இப்ப தெரிஞ்சு போச்சு. பின்ன என்ன சீக்ரெட்? If you don't mind, ஒரு தடவை உன் கையை பிடிச்சிக்கவா? உனக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். நீயா என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் என்னால காத்திருக்க முடியும். உன் மருமகன் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, காஃபி வேணுமா? யாரு? அந்த குடிகாரனா? காஃபியா இல்ல பிராண்டியா? டேய், இந்த கிண்டல்லாம் வேணாம். இரு தரேன், நீ எடுத்துட்டு போய் கொடுத்துரு. ஏன் உன் மருமக கொடுக்க மாட்டாளா? அவகிட்டயே கொடுத்து அனுப்பு. உன் புருஷனோட ஃப்ரெண்டு தானே? மா, நானே கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க. 3 காஃபி எடுத்துட்டு போக சொல்லுங்கம்மா. தேங்க்ஸ். திமிரு. ஏமா ம், அக்கா புருஷன் ஃப்ரெண்டுக்கு ஏன் பொண்டாட்டி எதுக்கு கொடுக்கணும்? என்னங்க நீங்க? நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க. யாருக்கு கொடுத்தா என்ன? ஏய் ஜனனி. அம்மா, கப்படுங்க. அப்படி சொல்றீ என் செல்லம். இல்ல, பாத்து பத்திரம். அப்புறம் அந்த இடம் இருக்குல்ல, அது அமராவதி, நான் காஃபி கேட்டிருந்தேன். கொத்தாதீங்க, உங்க மச்சான் பொண்டாட்டி கொண்டு வரா. மச்சான் பொண்டாட்டினா யாரு? அந்த மலேசியாக்காரங்களா? அதான் பிரதர். அதாவது இந்த குடும்பத்து மருமக. ஆமாங்க. ஆஹா, வரட்டும் வரட்டும். டேய், ஆளை பார்த்துக்கடா. சரிண்ணே. போய் கொடுத்துட்டு வரேன். ம், இரு நானும் வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.